गुरुवे शरणम्। ओम सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। गुकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। पेज नंबर 6 श्लोकम नंबर 1 எல்லாரும் சேர்ந்து சாண்ட் பண்ணு. विश्वं दर्पणदृश्यमान नगरी तुल्यं निजान्तर्गतं पश्यन्नात्मनि मायया बहिरिवोत् भूतं यदा निद्रया यत्साक्षात् कुरुते प्रबोधसमये स्वात्मानमेवाद्वयम् तस्मै श्री गुरुमूर्तये नमः। इदं श्री दक्षिणामूर्तये। கேக்குறதா இல்லையா எல்லாருக்கும்? கேட்குறதா இப்போ? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லோகம் இப்போ பார்த்துட்டுருக்கோம் இல்லையா? அது வந்து எதை பற்றி சொல்கிற ஸ்லோகமாக இருக்குது? ஆத்மஸ்வரூபத்தை பற்றி சொல்கிற ஸ்லோகமாக இருக்குது. அதை வந்து சங்கரர் என்ன பண்ணுறார், 2 எக்ஸாம்பிள்ஸ் மூலியமாக ஆத்மஸ்வரூபத்தை வந்து ரிவீல் பண்ணுறார். என்ன 2 எக்ஸாம்பிள்? தர்ப்பண நகரி, ஸ்வப்ன நகரி அப்படின்னு 2 எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் அந்த எக்ஸாம்பிளை வந்து ரொம்ப டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணோம். அனலைஸ் பண்ணும்பொழுது என்ன கற்றுண்டோம்? நம்ம ஆத்மாதான் இந்த ஜகத்துக்கு அதிஷ்டானம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆத்மா சத்தியம். அப்போ அதுக்கு இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது. 3வது என்ன பார்த்தோம்? ஆத்மா அசங்கத்வம். மித்யா வேர்ல்டுனால சத்திய ஆத்மாவை அஃபெக்ட் பண்ண முடியாது. 4வது என்ன பார்த்தோம்? ஆத்மா அத்வயத்வம். அப்படின்னா இருக்கிறது ஆத்மா மட்டும்தான். இப்போ இந்த 4 ஃபீச்சர்ஸை வந்து நாம் பார்த்தோம். இப்போ இந்த 4 ஃபீச்சர்ஸையும் கனெக்ட் பண்ணி இந்த ஸ்லோகம் எப்படி அதை கன்வே பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன இருக்குது? விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் அஸ்தி. விஸ்வம்னா ஜாகிரத் பிரபஞ்சம். முழிச்சுட்டு இருக்கும்போது நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற இந்த வேர்ல்டு, இந்த யூனிவர்ஸ், அதை வந்து எதோட கம்பேர் பண்ணலாமா? தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம். அந்த கண்ணாடியில் தெரிகிற
ரிஃப்ளெக்டட் சிட்டிக்கு அதை நாம் கம்பேர் பண்ணலாம். இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிற இந்த பிரபஞ்சத்தை கண்ணாடியில் தெரிகிற ரிஃப்ளெக்டட் சிட்டிக்கு கம்பேர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஜாக்ரத் விஸ்வம் நிஜாந்தர்கதம் ஸ்வப்ன விஸ்வம் இவ. புரியுதா? ஜாக்ரத் விஸ்வம், ஜாக்கிரத்தில் இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிற இந்த பிரபஞ்சம் நிஜாந்தர்கதம் ஸ்வப்ன விஸ்வம் இவ அப்படின்னா எனக்குள்ளே இருக்கிற ஸ்வப்ன வேர்ல்டுக்கு இந்த பிரபஞ்சத்தை நாம் வந்து கம்பேர் பண்ணலாம். நிஜாந்தர்கதம்னா எனக்குள்ள, அந்தர்கதம் உள்ளுக்குள்ள, நிஜனா ஒன்ஸ் ஓன் செல்ஃப் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் என்னது? ஜாக்ரத் விஸ்வம். இது வரைக்கும் தான் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? இது ரெண்டோட கம்பேர் பண்ணி இந்த பிரபஞ்சத்தை கம்பேர் பண்ணலான்னு பார்த்தோம். மூணாவது இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஜாக்ரத் விஸ்வம் ஆத்மனி பஷ்யதி. ஸோ பஷ்யன் ஆத்மனி இருக்கு இல்லையா? இப்போ வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த ஜாக்ரத் பிரபஞ்சத்தை ஆக்சுவலாக தனக்குள்ளேயே தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறார். ட்ரீம் வேர்ல்டை எப்படி ஒருத்தர் தனக்குள்ளேயே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாரோ அதே மாதிரி இந்த ஜாக்ரத் பிரபஞ்சத்தையும் எனக்குள்ளேயே தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வேர்ல்டு ஆக்சுவலாக எனக்குள்ளே தான் இருக்குது. அதுதான் ஆத்மனி பஷ்யதி. நெக்ஸ்ட்டு நிஜாந்தர்கதம் ஸ்வப்ன விஸ்வம் நித்ரயா பஹிஹி உத்பூதம் இவ பவதி. இந்த ஸ்லோகத்தில் வருது இல்லையா? ஸ்லோகத்தில் என்ன வருது? மாயையா பஹிரிவோத் பூதம் பஹிஹி உத்பூதம் அப்படின்னு அதை நாம் பிரிச்சுக்கணும். மாயையா பஹிஹி உத்பூதம் யதா நித்ரயா இருக்கு இல்லையா? அந்த லைனை தான் இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கோம். நிஜாந்தர்கதம் ஸ்வப்ன விஸ்வம் நித்ரயா பஹிஹி உத்பூதம் இவ பவதி. அப்போ நிஜாந்தர்கதம் ஸ்வப்ன விஸ்வம்னா என்னது? எனக்குள்ளேயே இருக்கிற ஸ்வப்ன பிரபஞ்சம் நித்ரயா தூக்கத்தினால பஹிஹி உத்பூதம் இவ பவதி வெளியில் இருக்கிற மாதிரி இருக்குது. தூங்கும்போது எப்படி இருக்கான்? அந்த கனவு பிரபஞ்சம் வெளியில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி ஆனால் அது எங்கே இருக்குது? உண்மையிலேயே எனக்குள்ளே இருக்கிற அந்த கனவு பிரபஞ்சம் தூக்கத்தினால எப்படி தெரியறதா? வெளியில் இருக்கிற மாதிரி தெரியறது. நித்ரையா பிகாஸ் ஆஃப் ஸ்லீப் அப்படின்னு அர்த்தம். இப்போ தூக்கத்தோட ஃபங்க்ஷன் என்ன? உள்ளே இருக்கிற உலகத்தை வெளியில் இருக்கிற உலகம் மாதிரி காட்டுறது தான் தூக்கத்துடைய வேலை. இப்போ ட்ரீமில் அப்படி தானே இருக்குது இல்லையா? இப்போ ட்ரீமை இமேஜின் பண்ணி பாருங்கோ எப்படி இருக்குது. இப்போ அதே தான். இப்போ வந்து ஜாக்கிரத்தில் ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எப்படி வருது நம்மளுக்கு? தாட் ஃபார்மில் தான் வருது இல்லையா? ரியலாகவே இப்போ யானை அப்படின்னு சொன்னால் தாட்டில் தானே யானை வருது. நிஜமாலே இங்கே ஒரு யானை வருதா? இப்போது இல்லை. இப்போ தூக்கத்தில் கனவில் யானை அப்படின்னா அது நிஜம் யானை மாதிரி வெளியில் வந்து தெரியும். தோ ட்ரீம் என்னது? நம்மளுடைய மைண்டோட ப்ரொஜெக்ஷன் தான். மைண்டில் இருக்கிற தாட்ஸ் தான் ப்ரொஜெக்ட் ஆகிறது. ஆனாலும் கனவில் எப்படி தெரியுறது? வெளியில் இருக்கிற மாதிரி தெரியறது இல்லையா? அப்போ தேச கால பதார்த்த எல்லாமே ட்ரீமில் எப்படி இருக்கு? வெளியில் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நாமளும் வந்து என்ன பண்ணுறோம்? அந்த ட்ரீம் வேர்ல்டோட இன்டராக்ட்லாம் பண்ணுறோமா? ட்ரீமில் இன்டராக்ட் பண்ணுறோம், அழறோம், சிரிக்கிறோம், சுகதுக்கத்தை அனுபவிக்கிறோம். அப்போ தூக்கத்தினால ஆக்சுவலாக உள்ளே இருக்கிற அந்த பிரபஞ்சம் எனக்கு வெளியில் இருக்கிற மாதிரி தெரியறது. நிஜாந்தர்கதம் ஸ்வப்ன விஸ்வம் நித்ரயா பஹிஹி உத்பூதம் இவ அஸ்தி. நெக்ஸ்ட் ததஹா அப்படி நாம் இப்போ போட்டுக்கணும். ததஹா அப்படின்னா அது மாதிரி.
நிஜாந்தர்கதம் ஜாக்ரத் விஸ்வம் மாயையா பஹிஹி உத்பூதம் இவ அஸ்தி. புரியுதோ? நிஜாந்தர்கதம் ஜாக்ரத் விஸ்வம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரிஜினலாக உள்ளே இருக்கிற இந்த ஜாக்ரத் பிரபஞ்சம் மாயையா பஹிஹி உத்பூதம் இவ வெளியில் தெரியறா மாதிரி இருக்கு. அப்போ மாயாவும் ஒரு வகையான நித்ரா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அவித்யா நித்ரா அப்படின்னு பார்த்தோம். இப்போ அந்த அவித்யா நித்ரானால என்ன ஆகிறது? வெளியில் அப்பியர் ஆகிறா மாதிரி இருக்குது. பஹிஹி உத்பூதம்னா வெளியில், பஹிஹின்னா வெளியில், உத்பூதம்னா அப்பியர் ஆகிறா மாதிரி. ஆஸ் தோ இவ அப்படின்னு இருக்கு இல்லையா? ஆஸ் தோ அப்படின்னு அர்த்தம். பஹிஹி உத்பூதம். இப்போ வெளியில் அப்பியர் ஆகிறா மாதிரி அப்படின்னு சொல்கிறது மூலமாக சங்கரர் என்ன கன்வே பண்ணுறார்? வெளியில் இல்லை, ஆக்சுவலாக அது உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. அதுதான் மையேவ சகலம் ஜாத்தம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம் மயி சர்வம் லயம் யாதி தத் பிரம்மாத்வயம் அஸ்மியகம். அப்போ எனக்கு வெளியில் வேர்ல்டுன்னு ஒன்று இல்லவே இல்லை. இப்போ இந்த சென்டென்ஸோட அர்த்தம் எல்லாம் நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். முன்னாடி வெறும்னே எனக்கு வெளியில் வேர்ல்டு இல்லை, வெளியில் வேர்ல்டு இல்லைன்னா புரிஞ்சிருக்காது. இப்போ இதெல்லாம் படிச்சுட்டு இப்போ இந்த சென்டென்ஸ் கேட்கும் பொழுது இப்போ புரியறதா? எனக்கு வெளியில் வேர்ல்டு இல்லை, எனக்குன்னா கான்ஷியஸ்னஸ்க்கு வெளியில் வேர்ல்டுன்னு ஒன்று இல்லை. ஆனால் நான் வெளியில் வேர்ல்டை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் அது எதனால்? அவித்யா நித்ரானால் நான் வெளியில் வேர்ல்டை பார்க்குறேன். ஸோ நம்ம என்னெல்லாம் இது வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஜாக்ரத் விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் அஸ்தி. அப்படின்னா ஜாக்ரத் விஸ்வம் இந்த வேர்ல்டு ரிஃப்ளெக்டட் சிட்டியோட கம்பேர் பண்ணலாம். மிரரில் தெரிகிற ரிஃப்ளெக்டட் சிட்டியோட நாம் கம்பேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? ஜாக்ரத் விஸ்வம் நிஜாந்தர்கதம் ஸ்வப்ன விஸ்வம் இவ அஸ்தி. இப்போ இந்த ஜாக்கிரத் பிரபஞ்சத்தை நம்ம எதோட கம்பேர் பண்ணலாம்? நமக்கு உள்ளுக்குள்ளேயே இருக்கிற கனவு பிரபஞ்சத்தோடு நாம் கம்பேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஜாக்கிரத் விஸ்வம் ஆத்மனி பஷ்யதி. யார் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறா? நான் தான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். அப்புறம் நிஜாந்தர்கதம் ஸ்வப்ன விஸ்வம் நித்ரையா பஹிஹி உத்பூதம் இவ அஸ்தி. இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கனவு பிரபஞ்சம் தூக்கத்தினால வெளியில் இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்த சென்டென்ஸ் நீங்களே ட்ரை பண்ணுறீங்களா? நிஜாந்தர்கதம் ஜாக்ரத் விஸ்வம், வெரி குட், மாயையா பஹிஹி உத்பூதம் இவ அஸ்தி, வெரி குட். அவ்வளோதான், இது வரைக்கும் நாம் பார்த்தாச்சு. அப்புறம் யஹ அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து பாருங்க. அப்படின்னா தூங்குற பர்சன், இந்த ஸ்லீப்பிங் பர்சன். ஸ்லீப்பிங் பர்சன் என்ன பண்ணுறாரா அப்படின்னா ஸ்வப்ன விஸ்வத்தை வெளியில் பார்க்கிறார். ஆனால் பிரபோத சமயே அப்படின்னா முழிச்சிண்ட உடனே, சமயேனா அந்த டைமு, பிரபோத சமயே, தூங்குறவன் எழுந்துட்டா முழிச்சுட்டா அவன் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறான்? அந்த வெளியில் தெரிஞ்ச மாதிரி இருந்த ட்ரீம் வேர்ல்டு இப்போ எனக்குள்ளேயே போயிடுது அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிறான் இல்லையா? அப்போ ஸ்வப்ன கால, ஸ்வப்ன தேச, ஸ்வப்ன பதார்த்த, ஏன்னா ட்ரீமில் டிஃப்ரெண்ட் வேர்ல்டு, டிஃப்ரெண்ட் டைம். கரெக்டாக? இப்போ நம்ம வந்து ட்ரீம் டைமை வந்து இப்போது பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பிறந்ததுலேருந்து நம்ம பேரனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுடுவோம். ஆனால் நம்மளோட ஆக்சுவல் ட்ரீம் டைம் ஜாக்கிரத்தோட கம்பேர் பண்ணும்போது எவ்வளோவா இருக்கும்? மேக்ஸிமம் 1.5 minutes அவ்வளோதான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து ஒரு 3-4 ஜெனரேஷன்ஸுக்கு நம்மளால் வந்து அந்த ட்ரீமை வந்து பண்ணிட முடியும் இல்லையா? அப்போ அது டோட்டலி டிஃப்ரெண்ட் பிளேன் தானே. அப்போ அது டிஃப்ரெண்ட்டு டைமு, டிஃப்ரெண்ட் ஸ்பேஸு, எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லையா? அப்போ அதெல்லாம் என்ன ஆகிடுது? முடிச்சுட்ட உடனே எனக்குள்ளேயே அதெல்லாம் ஒடுங்கிடுறது, ரிசால்வ் ஆகிடுறது.
நான் ஒரே ஒரு சின்ன ஆக்ஷன் தான் பண்ணினேன். என்ன பண்ணேன்? ஜஸ்ட்டு மூச்சுண்டேன். ஆனால் என்ன ஆகிடுது? வெளியில் தெரிஞ்ச ட்ரீம் வேர்ல்டு இப்போது எனக்குள்ளேயே ரிசால்வ் ஆகிடுது. இப்போ என்ன பாக்கி இருக்கு? அப்போது வாட் இஸ் ரிமைனிங்? வேக்கர் மட்டும்தான் ரிமைனிங். இப்போ அத்வயம் ஸ்வாத்மானம் சாக்ஷாத் குருதே. இப்போ அந்த தூங்குற பர்சன் பிரபோத சமயே முழிச்சுட்ட உடனே என்ன தெரிஞ்சுக்கிறான்? அத்வயம் ஸ்வாத்மானம் சாக்ஷாத் குருதே. முழிச்சுக்கும் பொழுது தூங்குற பர்சன் முழிச்சுக்கும் பொழுது என்ன ரெக்கக்னைஸ் பண்ணுறான்? நான் ஏகம். எந்த ஒரு ட்ரீம் ஆப்ஜெக்டும் அவனை சுற்றி இப்போ இல்லை. ஹீ ரெக்கக்னைசஸ் ஹிம்செல்ஃப் ஆஸ் என்னது? த செகண்ட்லெஸ் ஒன். இரண்டற்ற அவன் மட்டும்தான் இருக்கான் அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிறான். இப்போ ஸ்வப்ன பிரபஞ்ச ரஹித ஸ்வாத்மானம் சாக்ஷாத் குருதே. அந்த ட்ரீம் பிரபஞ்சம் இல்லாமல் அவன் மட்டும்தான் இப்போ இருக்கான் அப்படின்னு அவன் ரெக்கக்னைஸ் பண்ணுறான். இப்போ தூங்கி எழுந்த உடனே நான் தானே தூங்கினேன் இல்லையா? வேக்கரான நானே தூங்க போனேன் இல்லையா? இப்போ தூங்கி எழுந்த உடனே நான் வேக்கரை பார்க்குறேனா? தூங்கி எழுந்த உடனே நான் வேக்கரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேனா? இப்போ தூங்கி எழுந்த உடனே நான் வேக்கரை பார்க்குறேன், நான் வேக்கரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகிடும்? நான் வேற வேக்கர் வேற அப்படின்னு ஆகிடும் இல்லையா? ஏன்னா நாம் எதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமோ அது நான் கிடையாது, நம்மளுக்கு அது தெரியும். அப்போ நான் வேக்கரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் தப்பு. சரி, முடிச்சுட்டதுக்கப்புறம் நான் வேக்கராக ஆகிறேன், ஐ பிகம் தி வேக்கர், அப்படியா நடக்கிறது? அதுவும் தப்பு இல்லையா? இதில் நோ பிகமிங் இஸ் இன்வால்வ்டு. நான் முன்னாடியும் வேக்கர் தான், இப்போவும் நான் வேக்கர் தான். முழிச்சுட்டதுக்கப்புறம் பின்ன நான் என்ன தான் பண்ணுறேன்? ஐ கிளைம் மை செல்ஃப் டு பி தி வேக்கர். இந்த கிளைமிங்க்கு பேர் சாக்ஷாத்காரஹா. அது மாதிரி செல்ஃப் நாலேஜில் என்ன பண்ணோம்? ஆத்ம ஞானத்தில் நான் ஆத்மாவை எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பண்ணுறது இல்லை, ஆத்மாவை நான் பார்க்கறதுலாம் இல்லை. ஆத்ம ஞானம் வந்துடுத்து அப்படின்னா நான் ஆத்மாவாக ஆகிடுறதும் இல்லை. ஆத்ம ஞானத்தில் என்ன பண்ணுறேன்? ஐ கிளைம் ஐ எம் தி ஆத்மா. ஸோ இந்த கிளைம் பண்ணுற பர்சனுக்கு பேர் சாக்ஷாத் காரஹா. லிட்ரலாக சாக்ஷாத் காரஹாவை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு அர்த்தமாகும். அந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணி தான் நிறைய பேர் நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸை க்ரியேட் பண்ணி வச்சுட்டுருக்கா. நான் ஆத்மா பற்றி ஒரு நாள் ஒருத்தர்கிட்ட போய் தெரிஞ்சுப்பேன், அப்புறம் இன்னொரு நாள் நான் நிறைய சாதனாலாம் பண்ணி அப்படியே கண்ணு மூடின்னு உட்காந்துட்டே இருப்பேன். ஒரு நாள் ஆத்மா என் கண் முன்னாடி நிற்கும். ஒரு நாள் பிரம்மன் ஹாய் அப்படின்னு சொல்லும். ஹாய்னு சொல்லிடுதுன்னா பிரம்மன் என்ன ஆகிடும்? நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன்னு சொன்னாலே அது ஆப்ஜெக்டாக ஆகிடும் இல்லையா? ஆமாம், பாய் சொல்லிட்டு போயிடும். கரெக்ட். இப்போ நான் தான் வேக்கர். இப்போ பிரபோத சமயே அந்த தூங்குற பர்சன் முடிச்சிட்டதுக்கப்புறம் ஸ்வாத்மானம் அத்வயம் ஏவ சாக்ஷாத் குருதே. நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படிங்கிறத அந்த பர்சன் தெரிஞ்சுக்கிறார். தஸ்மைனா அந்த பிரபுத்த புருஷா முடிச்சுட்டதுக்கப்புறம் ரெக்கக்னைஸ் பண்ணுறாரே அந்த புருஷா, அந்த ஓக்கன் அப் பர்சன், வித்யா நித்ராலேருந்து முழிச்சுண்ட அந்த பர்சன், அவர் தான் நம்ம ஞானி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த ஞானிக்கு என்ன தெரியும்? நான் தான் இந்த ஜகத்துக்கு அதிஷ்டானம் அப்படின்னு தெரியும், நான் தான் சத்தியம் அப்படின்னு தெரியும், நான் அசங்கஹா அப்படின்னு தெரியும், நான் அத்வயம் அப்படின்னு அந்த பர்சனுக்கு தெரியும். அந்த ஞானிக்கு என்னுடைய நமஸ்காரம், நமஹா.
அந்த ஞானி யார்? ஸ்ரீ குருமூர்த்தையே, அவர் மட்டும்தான் என்னோட குரு அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த குருமூர்த்தையே தக்ஷிணா மூர்த்தையே. தூக்கத்திலேருந்து இப்போ ஒருத்தர் எழுப்பணும் அப்படின்னு சொன்னால் யாரால் எழுப்ப முடியும்? யார் முழிச்சுட்டு இருக்காளோ அவளால் தான் தூங்குற ஒரு பர்சனை எழுப்ப முடியும் இல்லையா? அப்போ ஞானியால் மட்டும்தான் அஜ்ஞானியை என்ன பண்ண முடியும்? ஞானியாக ஆக்க முடியும். அதனால் ஒரு டீச்சரும் எப்படி இருக்கணும்? ஞானியாகத்தான் ஒரு டீச்சரும் இருக்கணும். ஸோ தஸ்மை பிரபுத்த புருஷாய, அந்த டீச்சருக்கு, அந்த குருமூர்த்திக்கு என்னுடைய நமஸ்காரம் அப்படின்னு சங்கரர் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஸோ முதல் ஸ்லோகத்தில் சங்கரர் ஆத்மாவோட 4 ஃபீச்சர்ஸை நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். என்னெல்லாம் 4 ஃபீச்சர்ஸ்? அதிஷ்டானம், சத்தியம், அசங்கத்வம், அத்வயத்வம் அப்படின்னு 4 ஃபீச்சர்ஸை நாம் பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஸ்லோகம் இதோட ஓவர். இப்போ நம்ம 2வது ஸ்லோகத்துக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்லோகம் நல்லா இருந்ததா? 2வது ஸ்லோகமும் அதே மாதிரி பார்க்கலாம். 2வது ஸ்லோகம் பேஜ் நம்பர் 7. நான் சொல்கிறேன், ரிப்பீட் பண்ணுங்க. பீஜஸ்யாந்தரிவாங்குரோ ஜகதிதம் பிராங் நிர்விகல்பம் புனः மாயா கல்பித தேசகாலகலனா வைச்சித்ர்ய சித்ரீகிருதம் மாயா வீவ விஜృంభயத்யபி மஹா யோகி வயஸ்வேஷ்சயா தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம். ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தயே. இப்போ முதல் 3 ஸ்லோகங்களில் சங்கரர் என்ன பண்ணியிருக்காருன்னா எசன்ஸ் ஆஃப் உபனிஷத்தை அப்படியே ஃபஸ்ட்டு 3 ஸ்லோகங்களில் கொடுத்துருக்கார். அது மகா வாக்கியத்தோட எசன்ஸ் முதல் 3 ஸ்லோகங்களில் இருக்குது. மகா வாக்கியம்னா என்னது? எந்த ஸ்டேட்மெண்ட் ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கியத்தை பற்றி உபதேசம் பண்ணுறதோ அதை நாம் மகா வாக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டுத்தோட எசென்ஷியல் நேச்சரும் ஒன்று தான்னு சொல்கிறது. எசென்ஷியல் நேச்சர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனோட எசன்ஸு, அதனோட சப்ஸ்டன்ஸு, அந்த சப்ஸ்டன்ஸு, இந்த நேச்சர் இருக்கு இல்லையா, அது எது ஒன்று அப்படின்னு எந்த வாக்கியம் சொல்கிறதோ அதை நம்ம மகா வாக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சாஸ்திரத்தில் நிறைய மகா வாக்கியங்கள் இருக்குது. ஆனால் ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம்? சாம்பிளுக்கு 4 மகா வாக்கியம். நேற்று கூட நாம் அதை பார்த்தோம் இல்லையா? ஏன் 4 தான் சாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம்? 4 வேதம் இருக்கிறதுனால 4 சாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு வேதத்துலேயும் இன்ஃபேக்ட் நிறைய மகா வாக்கியம் இருக்கும். ஆனால் சாம்பிளுக்கு ஒன்றுலேருந்து ஒன்று. இப்போ ரிக்வேதம் என்ன மகா வாக்கியம்? பிரஜானம் பிரம்ம. அது என்ன உபனிஷத்து? ஐத்தரேய உபனிஷத். அதுக்கப்புறம் யஜுர்வேதம் எடுத்துட்டோன்னா அகம் பிரம்மாஸ்மி என்ன உபனிஷத்து? பிருஹதாரண்யக உபனிஷத். 3வது சாமவேதம், தத்துவமசி, சாந்தோக்கிய உபனிஷத். 4வது அதர்வண வேதம், அயமாத்மா பிரம்ம, மாண்டூக்கிய உபனிஷத். இப்போ வெறும் 4 மகா வாக்கியம் தான் இருக்குதுன்னு நாம் தப்பாக நினச்சிடக்கூடாது. 4000 மகா வாக்கியங்கள் இருக்குது. ஸோ ஜஸ்ட் சாம்பிளுக்கு இல்லை ரொம்ப ரொம்ப பாப்புலராக இருக்கிற மகா வாக்கியம் நம்ம எலெக்ஷன் டைமில் பார்த்தோன்னா ஹோர்டிங்லாம், மகா வாக்கிய ஹோர்டிங்லாம் கூட பார்க்கலாம். அந்த அளவுக்கு
பொலிட்டீஷியன்ஸ் கிட்ட கூட பாப்புலராக இருக்கிற மகா வாக்கியம் எது அப்படின்னா தத்துவமசி அந்த மகா வாக்கியம். ஏன்னா அது வந்து ஒரு உபதேச ரூப மகா வாக்கியமாக இருக்குது. டீச்சர் உபதேசம் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா, தது துவம் அசி அப்படின்னு டீச்சர் சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போ தத் பரமாத்ம, துவம் ஜீவாத்ம அசி. இப்போ தத் வந்து பரமாத்மாவை ரெஃபர் பண்ணுறது, துவம் வந்து ஜீவாத்மாவை ரெஃபர் பண்ணுறது, அசி அப்படிங்கிறது ரெண்டுத்தோட ஐடென்டிட்டி, அந்த ஒன்னஸை வந்து ரெஃபர் பண்ணுறது, ஐக்கியத்தை குறிக்கிறது. இப்போ வேதாந்தா ஃபீல்டில் பரமாத்மாவை என்ன சொல்லுவோம்னா தத் பதார்த்தா அப்படின்னு சொல்லுவோம். தத் பதார்த்தா அப்படிங்கிறது வந்து ஒரு டெக்னிக்கல் வேர்டு. டெக்னிக்கல் வேர்டுன்னு என்ன அர்த்தம்? எதுக்கு வந்து அந்த கான்டெக்ஸ்டில் ஸ்பெஷல் மீனிங் இருக்கோ அதை வந்து நாம் டெக்னிக்கல் வேர்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தத் அப்படிங்கிற வார்த்தையை ஜென்ரலாக நாம் வந்து தத் அப்படின்னு சொன்னால் என்ன மீன் பண்ணுவோம்? அது தட் அப்படின்னு மீன், அது அப்படின்னு மீன் பண்ணும். ஆனால் சாந்தோக்கிய உபனிஷத்தோட கான்டெக்ஸ்டில் தத் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங்? பரமாத்மா. ஸோ பரமாத்மா டாப்பிக்கை தான் தத் பதார்த்த டாபிக் அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஜீவாத்மா டாபிக் வந்து எப்பெல்லாம் வருதோ அது வந்து துவம் பதார்த்த டாபிக். அப்புறம் எப்பெல்லாம் ஐக்கியம் டாபிக் வருதோ அது அசி பதார்த்த டாபிக். பதார்த்தம் அப்படின்னா என்ன? பதஸ்ய அர்த்தம் பதார்த்தா, வேர்டோடைய மீனிங். பதம்னா வேர்டு, அதோட மீனிங்கை பதார்த்தம் அப்படின்னு சொல்கிறோம். பதத்தோடைய அர்த்தத்தை பதார்த்தம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தத் இது இதி பதஸ்ய அர்த்தா தத் பதார்த்தா. கரெக்டாக? தத் அப்படிங்கிற வார்த்தையுடைய அர்த்தம் தத் பதார்த்தம். துவம் பதார்த்த அசி இதி பதஸ்ய அர்த்தா துவம் பதார்த்தா. அப்போ முதல் ஸ்லோகத்தில் நாம் வந்து என்ன பார்த்தோம்? இது ரெண்டுத்தில் தத் பதார்த்தம் பார்த்தோமா, துவம் பதார்த்தம் பார்த்தோமா? துவம் பதார்த்தம் பார்த்தோம். அதாவது ஆத்மஸ்வரூபத்தை பற்றி நாம் வந்து டீல் பண்ணோம். இப்போ ஒரு தூங்குற ஜீவாவை அனலைஸ் பண்ணினோம். அப்புறம் அந்த தூங்குற ஜீவாவை முழிச்சிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணா அப்படிங்கிறதையும் நாம் வந்து அனலைஸ் பண்ணோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணினதுனால அது என்ன விசாரம்? துவம் பத விசாரம். சரி, இப்போ துவம் பத விசார ஸ்லோகம் வந்து ஒரு மைக்ரோ இண்டிவிஜுவலை டீல் பண்ணிட்டு, இப்போ துவம் பதார்த்தம், துவம் அப்படின்னு சொன்னால் நீ அப்படின்னு அர்த்தம். இப்போ தத்துன்னு சொன்னால் அது அப்படிங்கிற மாதிரி துவம்னா நீ அப்படின்னு அர்த்தமாகிறது. இப்போ ஜென்ரலாக நம்மளுக்கு வந்து யாராவது நீ அப்படின்னு நம்மளை கையை காட்டி பேசினா என்ன தெரியும் நம்மளுக்கு? என்ன ஞாபகத்துக்கு வரும்? நீ அப்படின்னு சொன்னால் பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? ஆனால் வேதாந்தா கான்டெக்ஸ்டில் இப்போ டீச்சர் வந்து உபதேசம் பண்ணுறா இல்லையா, துவம் அப்படின்னு சொன்னால் அது என்ன எடுத்துக்கணும்? நம்ம என்னுடைய ரியல் நேச்சர் எடுத்துக்கணும். பாடி மைண்டை வந்து நான் அந்த நேரத்தில் ரெஃபர் பண்ணிக்க கூடாது. இப்போ பிரபோத சமயே ஸ்வாத்மானம் ஏவ அத்வயம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த அத்வய சைத்தன்யம் அந்த இடத்துல அதை தான் மீன் பண்ணணும் நம்ம, நான் அப்படிங்கிறது. துவம் பதத்துக்கு அதுதான் மீனிங். அதனால் வந்து நம்ம இன்னொரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்டை இங்கே பார்க்குறோம். இப்போ நீ அப்படிங்கிறது பாடி மைண்டை ரெஃபர் பண்ணாமல் கான்ஷியஸ்னஸை மட்டும் ரெஃபர் பண்ணுறது. அட் த சேம் டைம் நம்மளோட ரெகுலர் யூசேஜில் நீ அப்படின்னு வந்து சொல்லும் பொழுது சைத்தன்யம் அப்படின்னு நம்மளால் பொருள்படுத்திக்க முடியுமா? வியாபகாரிக்கமில் யாரோடையாவது டிரான்சாக்ட் பண்ணும் பொழுது நீ அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக வந்து என்னால் சைத்தன்யம் அப்படின்னு பொருள்படுத்திக்க முடியாது. இப்போ கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படி வெளியில் போகும்போது இப்போ புதுசாக வந்திருக்கா, நீங்கள் இப்போ தான் வந்தேளா, நீங்கள் எங்கேருந்து வரேள் கேட்போம் இல்லையா? எங்கேருந்து வரேள், நீங்கள் ஏன் லேட்டாக வந்தேள், ஏன் நேற்றுக்கு வரல கேட்போம்ல. நான் வந்து ஆல் பர்வேடிங் கான்ஷியஸ்னஸ், நான் எங்கே இருந்தும் வரலை, நான் எங்கேயுமே லொக்கேட்டட் இல்லை. இன்ஃபேக்ட் இப்போ கேள்வி கேட்குறீங்களே நீங்களே எனக்குள்ளே தான் இருக்கேள்.
என்ன நீங்களே நிஜாந்தர் கதம் அப்படியெல்லாம் நாம் சொன்னோன்னா என்ன கேட்டுப்போம், நீங்கள் எந்த ரூமில் தங்குற, உங்கள் ரூம் பக்கமே நான் வராமல் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிவிடுவோம் இல்லையா. அப்புறம் நம்மளோட ரெகுலர் யூசேஜுக்கு நீங்கிற வார்த்தைக்கு பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்லாம் போட்டுக்கோங்க. ஆனால் வேதாந்த கான்டெக்ஸ்டில் நீ அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், ஆத்ம சைத்தன்யத்தை மட்டும்தான் அது குறிக்கிறது. அதான் சாஸ்திர மீனிங், வியாபகார மீனிங்கும் அதுக்கு இருக்குது. ஸோ வாச்சியார்த்தா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ வந்து ஸ்பெஷல் மீனிங், டெக்னிக்கல் மீனிங் வந்து லக்ஷ்யார்த்தா, அதுதான் துவம்பத லக்ஷ்யார்த்தா. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தில் வந்து துவம்பத விசாரம் நாம் வந்து பண்ணோம். இப்போ வந்து இந்த ஸ்லோகத்தில் என்ன பார்க்க போகிறோம், துவம்பதம் முடிஞ்சுடுத்துனா நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், தத்பத லக்ஷ்யார்த்தம் ஒரு தத்பத வார்த்தையுடைய மீனிங் என்ன அப்படிங்கிறத இந்த ரெண்டாவது ஸ்லோகத்தில் சங்கரர் வந்து நம்மளுக்கு சொல்கிறார். தத்பதம் அப்படின்னு சொன்னோடனே பரமாத்மா அப்படின்னு நாம் கேட்டிருக்கோம். ஸோ பரமாத்மா ஆர் பிரம்மன் பற்றி இந்த ஸ்லோகமானது டீல் பண்ணுறது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தில் துவம்பதம், ரெண்டாவது ஸ்லோகத்தில் தத்பதம். அப்போது பொண்ணுடைய ஜாதகம் பையனுடைய ஜாதகம் ரெண்டும் வாங்கி நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் மூணாவது என்ன பண்ணணும், வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, கல்யாணம் பண்ணணும். அப்போ மூணாவது ஸ்லோகம் வந்து அசீபதம் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ரெண்டாவதுல பிரம்மஸ்வரூபம் வந்து சொல்லப்படுறது. சாஸ்திரம் வந்து ஜென்ரலாக பிரம்மன் அப்படின்னா என்னென்ன டிஃபைன் பண்ணியிருக்கு, வெரி குட், ஜெகத் காரணம் பிரம்ம. அப்போ பிரம்மன் தான் இந்த யூனிவர்ஸோட காரணமாக இருக்குது. இதையே அப்படியே நம்ம ரிவர்ஸில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த வேர்ல்டு பிரம்மனோட ப்ராடக்ட். பிரம்மன் காரணம் அப்படிங்கிறது ரிவர்ஸில் சொல்லணும்னா என்ன அர்த்தம், இந்த வேர்ல்டு வந்து பிரம்மனோட ப்ராடக்ட். பிரம்மன் கிட்டேருந்து வேர்ல்டு வந்து வந்திருக்கு, born அவுட் ஆஃப் பிரம்மன். அப்போ பிரம்மன் காரணம், வேர்ல்ட் காரியம். இப்போ காரணத்தை பற்றி நாம் பேசும் பொழுது, அதாவது காரியத்தோட காரணத்தை பற்றி நாம் பேசும் பொழுது ஜென்ரலாக அந்த காரியம் வரத்துக்கு ரெண்டு விதமான காரணம் இருக்கணும். கரெக்டா? ரெண்டு விதமான காரணம் அப்படின்னு சொன்னோடனே நம்மளுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும், நிமித்த காரணம், உபாதான காரணம் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரணும். ஒன்று வந்து இன்டெலிஜென்ட் காஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து வரணும், வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு டிசைனர் இருக்கணும் இல்லையா. ஒரு டிசைனர் இருந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வந்து டெஃபினட்டாக இருக்கணும். இப்போ வந்து கார்பெண்டர் இருந்தால் தான் என்ன வரும், ஒரு ஃபர்னிச்சர் வர முடியும் இல்லையா. ஏன்னா கார்பெண்டர் இன்டெலெக்சுவலாக என்ன பண்ணுறார், எப்படி இருக்கணும் அந்த ப்ராடக்ட்டு அப்படின்னு அவர் டிசைன் பண்ணுறார். அது எப்படி பண்ணணும்னு அவருக்கு அந்த அறிவானது அந்த கார்பெண்டருக்கு இருக்குது. அதே மாதிரி நம்ம நகைகள்லாம் வருது அப்படின்னு சொன்னால் அவர் பேர் என்னது, கோல்டு ஸ்மித்து, அவருக்கு வந்து அந்த அறிவானது இருக்குது. அப்போ அவளை வந்து நம்ம இன்டெலிஜென்ட் காஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு என்ன பேர் சான்ஸ்கிரிட்டில், நிமித்த காரணம். அப்போ வெறும் கார்பெண்டர் மட்டும் இருந்தால் போருமா, ஃபர்னிச்சர் பண்ணணுன்னா என்னவும் தேவை, ரா மெட்டீரியலும் டெஃபினட்டாக நம்மளுக்கு தேவை. இப்போ அது உற்பத்தி பண்ணுறதுக்கு ரா மெட்டீரியலுக்கு என்ன, மூலப்பொருள், அது வந்து நம்மளுக்கு வந்து தேவை. அப்போ மெட்டீரியலும் இருக்கணும், இன்டெலிஜென்ட் காசும் வந்து இருக்கணும். அந்த மெட்டீரியல் காசு தான் என்ன சொல்கிறோம், உபாதான காரணம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். உபதீயத்தே இது உபாதானம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எது ஒன்று இன்டெலிஜென்ட் காஸ்னால் நாடப்படுறதோ விச் இஸ் சாட் ஆஃப்டர் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம வாக்கிங்லாம் போவோம் இல்லையா, ஜென்ரலாக நம்மளோட ஊருக்கு நம்ம போயிட்டோம்னா வாக்கிங் போகிறோம்னு வச்சுக்கோங்க. வாக்கிங்லாம் போயிட்டு திருப்பி வரும்போது என்ன பண்ணுவோம், லேடிஸாக இருந்தாங்கன்னா ஜென்ரலாக காய்கறிலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போவாள். இப்போ ஏன் அந்த காய்கறி வாங்கிட்டு போகிறோம், ஈவினிங் வந்து டின்னர் பண்ணணும், இல்லை அடுத்த நாள் காத்தால் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும். அதுக்கு அதுதான்
உபாதானம். அப்போ விச் இஸ் sought after by an intelligent cause is called உபாதானம். அப்போ எப்பெல்லாம் காய்கறி வாங்குகிறோமோ அப்பெல்லாம் இதை வந்து நம்ம ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ வந்து காரணம் டூ ஃபோல்டு, நிமித்த காரணம் உபாதான காரணம். இப்போ ஜென்ரலாக நிமித்த காரணமும் உபாதான காரணமும் எப்படி இருக்கும்? வேறு வேறையாக தான் ஜென்ரலாக இருக்கும். நான் வேறு, நான் வாங்குகிற காய்கறி வேறு, கரெக்டாக? இன்டெலிஜென்ட் காசு வேறு, உபாதான காசு வந்து வேறு. தங்கம் வேறு, கோல்டு ஸ்மித்து வேறு, கார்பெண்டர் வேறு, உட்டு வந்து வேறு. ஆனால் நம்மளுக்கு தெரியும், எப்பயுமே ரூல் ஒன்று இருந்ததுன்னா எக்ஸப்ஷன் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ வந்து உபாதான காரணமும் நிமித்த காரணமும் வேறு வேறையாக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது ஒன்றாவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து எந்த உபனிஷத் வந்து நம்மளுக்கு அதை சொல்லி கொடுத்தது? முண்டக்க உபனிஷத் வந்து சொல்லி கொடுத்தது. என்ன சொல்லிட்டு? யதோர்ணனாபி ஸ்ருஜதே கிருண்ணதேச்ச அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஸ்பைடர் வந்து ஒரு ரேர் எக்ஸாம்பிள். அது என்ன பண்ணுறது? அது பார்த்தாலே நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும்? ஐயோ ஒட்டடையாக இருக்கே அப்படின்னு இருக்கும் இல்லையா? வலையாக அது பின்னும். ஆனால் ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன், ஒரு வைஸ் பர்சன் வந்து ஸ்பைடரை பார்த்தா அதுலேருந்து என்ன பண்ணுவானாம்? லெசன் வந்து கற்றுப்பாளாம். ஸோ எதை பற்றி டீச் பண்ணுறது ஸ்பைடர்? ஈஸ்வராவை பற்றி நம்மளுக்கு ஸ்பைடர் வந்து சொல்லிக் கொடுக்கறது. ஏன்னா ஸ்பைடர் தான் என்னது? அதனுடைய வலைக்கு உபாதான காரணமாக இருக்குது. அந்த வலையை அந்த ஸ்பைடரே டிசைனும் பண்ணி அதை கிரியேட்டும் பண்ணுறது. அப்போ ஸ்பைடரே அதோட வலைக்கு நிமித்த காரணம் ஆஸ் வெல் அஸ் உபாதான காரணம். இப்போ அதுக்கிட்டே ரா மெட்டீரியல் இருக்குது. ஸ்பைடர் எங்கேயோ வெளியிலலாம் போய் தேடி அதுக்கான ரா மெட்டீரியல் எடுத்துகிட்டு வர்றது இல்லை. இப்போ வந்து ஸ்பைடர் வந்து இப்போ எங்கேயாவது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அப்படியே டச் பண்ணோம் அப்படின்னா மேலே இப்போ ஒட்டடை குச்சியால் இப்படி அடிச்சு விட்டோன்னா என்ன ஆகும்? ஸ்பைடர் வந்து அப்படியே கீழே தொங்கும். அப்படியே இங்கே நடுவில் வந்து இப்படி தொங்கின்னு இருக்கும். ஏன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு அந்த சில்க் த்ரெட் அப்படின்னு சொல்லுவாது, அது வந்து அங்கே தொங்கின்னு இருக்கும். அதே தொங்குற ஸ்பைடரை இப்படி டச் பண்ணால் என்ன ஆகும்? மறுபடியும் அது வந்து அதனோட த்ரெட்டை அப்படியே அதுக்குள்ளே வந்து வித்ட்ரா பண்ணிட்டுரும். இதுதான் பண்ணுறார் ஈஸ்வரா. ஈஸ்வரா என்ன பண்ணுறார்? கிரியேட் பண்ணுறார், தனக்குள்ளேயே சிருஷ்டியை வந்து ரிசால்வும் பண்ணுறார். ஸோ அதனால தான் ஸ்பைடர் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஈஸ்வரா, நிமித்த உபாதான காரணம். இப்போ அது மாதிரி உபனிஷத் சொல்கிறது பிரம்மன் ஆர் பரமாத்மா தான் இன்டெலிஜென்ட் காஸ் அண்ட் மெட்டீரியல் காஸ். இதுக்கு இந்த சிருஷ்டிக்கு. அதனால் இந்த யூனிவர்ஸ் வரத்துக்கு முன்னாடி எது மட்டுமே இருந்தது? பிரம்மன் மட்டுமே இருந்தது. இப்போ பிரம்மன் தான் இந்த யூனிவர்ஸுக்கு இன்டெலிஜென்ட் காஸ் ஆஸ் வெல் அஸ் மெட்டீரியல் காஸ். அப்போ பரமாத்மாவை, அதுக்கு என்ன பேர்? இன்டெலிஜென்ட் காசும் மெட்டீரியல் காசும் வந்து ஒன்றா இருக்குன்னா அதுக்கு என்ன பேர்? அபின்ன நிமித்த உபாதான காரணம். பின்ன அப்படின்னா வேற வேற அப்படின்னு அர்த்தம். அபின்னா வேற வேற இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து பிரம்மன் தான் ஜகத்துக்கு அபின்ன நிமித்த உபாதான காரணம். ஸோ இந்த ஒரு ஐடியாவையும் சங்கரர் வந்து இந்த ஸ்லோகத்தில் எம்ஃபசைஸ் பண்ணுறார். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து இப்போது கிரியேஷன் டாபிக் பற்றியும் வந்து பேசி ஆகணும். தியரி ஆஃப் கிரியேஷன், அதை வந்து சாஸ்திரம் வந்து சிருஷ்டி பிரகரணம் அப்படின்னு சொல்கிறது. அது வந்து ஒரு ரொம்ப பெரிய டாப்பிக்காக டிஸ்கஸ் பண்ணப்படுறது. மாடர்ன் சயின்ஸில் அதை நம்ம என்ன சொல்கிறோம்? காஸ்மாலஜி அப்படின்லாம் சொல்லுவாள். சாஸ்திரம் வந்து அதை சிருஷ்டி பிரகரணம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ பிருஹதாரண்யக்க உபனிஷத்னு ஒரு உபனிஷத்து இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு இடத்துல இந்த சிருஷ்டி டாபிக் வந்து ரொம்ப இலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணப்படுறது. எதை வச்சு சிருஷ்டி டாபிக்
டிஸ்கஸ் பண்ணப்படுறது அப்படின்னா ஒரு பானையை வச்சு சிருஷ்டி டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணப்படுறது. அதனால் நிறைய இடத்துல வந்து பானை அப்படிங்கிற வார்த்தை வர்றதுனால கட அப்படின்னு பேர் சமஸ்கிருதத்தில் இருக்குது. அதனால் அதுக்கு பேர் வந்து கட பாஷ்யம் அப்படின்னு சொல்லுவாள் அந்த இடத்த. ஸோ இந்த அனாலிசிஸ் பண்ணும் பொழுது பேசிக்காக ஒரு ஃபண்டமெண்டல் கொஸ்டின் ஒன்று கேட்கப்படுறது. இந்த பானையை பற்றி சிருஷ்டியை அனலைஸ் பண்ணுறதுக்கு பானையை யூஸ் பண்ணுறா. அந்த பானையை யூஸ் பண்ணும் பொழுது ஒரு பேசிக் கொஸ்டின் வந்து கேட்கப்படுறது. என்ன கேட்குறா அப்படின்னா, இந்த பானை வரத்துக்கு முன்னாடி பிஃபோர் தி எமர்ஜென்ஸ் ஆஃப் தி பாட் பானை களிமண்ணில் இருந்ததா இல்லையா? காரிய கடஹா, இது வந்து காரியமா காரணமா? காரிய கடஹா வெளியில் வரத்துக்கு முன்னாடி காரண மிருத்தில், காரண மிருத்துனா கிளே களிமண், காரண களிமண்ணில் இருந்ததா இல்லையா? உற்பத்தேகே பூர்வம், இது உருவாகிறதுக்கு முன்னாடி காரியகடஹா காரணமிருத்தே அஸ்திவா நாஸ்தி இருந்ததா இல்லையா? இந்த கேள்வியை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணினா, ஆல்ரெடி இருக்கிற பாட்டு வெளியில் வந்ததா ஆர் இல்லாத பாட்டு களிமண்லேருந்து வெளியில் வந்ததா? சிம்பிள் கொஸ்டின். ஆல்ரெடி இருக்கிற பானை களிமண்ணிலிருந்து வெளியில் வந்ததா இல்லை இல்லாத பானை களிமண்ணிலிருந்து வெளியில் வந்ததா? எக்ஸிஸ்டன்ட் பாட் கிரியேட் பண்ணப்பட்டதா ஆர் நான் எக்ஸிஸ்டன்ட் பாட் கிரியேட் பண்ணப்பட்டதா? கேள்வி புரியுறதா? இருக்கிற பாட்னா எக்ஸிஸ்டன்ட் பாட், ஆல்ரெடி எக்ஸிஸ்டன்ட் பாட் கிளேலேருந்து வெளியில் வந்ததா இல்லை இல்லாத பானை நான் எக்ஸிஸ்டன்ட் பாட் கிளேலேருந்து வெளியில் வந்ததா? இப்போ அனலைஸ் பண்ணி பார்த்தா நீங்கள் என்ன ஆன்சர் சொல்கிறீங்க? நான் எக்ஸிஸ்டன்ட் பாட் வெளியில் வந்தது. யாரெல்லாம் வந்து எக்ஸிஸ்டன்ட் பாட் வெளியில் வந்ததுன்னு சொல்கிறேன்? யாரெல்லாம் வந்து நான் எக்ஸிஸ்டன்ட் பாட் வெளியில் வந்ததுன்னு சொல்கிறேன்? நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டுமே நடக்காத விஷயம் அப்படின்னு நம்மளுக்கு புரியும். ஆல்ரெடி இருக்கிற பானை வெளியில் வர முடியாது, ஆல்ரெடி இட் இஸ் எக்ஸிஸ்டன்ட். இல்லாத பானை எப்படி வெளியில் வரும்? இல்லாத பானையும் வெளியில் வர முடியாது. ஒரு இருக்கிற பானை எதுக்கு நான் மறுபடியும் உற்பத்தி பண்ணணும்? இருக்கிற பானையை உற்பத்தி பண்ண வேண்டியதில்லை. அதனால் ஆல்ரெடி இருக்கிற பானை வெளியில் வர வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இல்லாத பானை யார் சொன்னது? இல்லாத பானை களிமண்ணிலிருந்து வந்தது. எப்படி ஒரு இல்லாத பானை களிமண்ணிலிருந்து வர முடியும்? நான் எக்ஸிஸ்டன்ட் பாட் இஸ் பார்ன் அப்படின்னு சொன்னோன்னா இஸ் பார்ன் மட்டும்தான் இருக்குது அந்த சென்டென்ஸில். நான் எக்ஸிஸ்டன்ட் பக்கத்தில் எது போட்டாலும் நான் எக்ஸிஸ்டன்ட். ஜீரோவால் மல்டிப்ளை பண்ணால் என்ன நம்பரை ஜீரோவால் மல்டிப்ளை பண்ணாலும் என்னது? ஜீரோ. இப்போ நான் எக்ஸிஸ்டன்ட் எனிதிங் பக்கத்தில் போட்டால் இட் இஸ் நான் எக்ஸிஸ்டன்ட். அப்போ அந்த லைனில் அந்த சென்டென்ஸில் சப்ஜெக்டே இல்லையே, வெறும் இஸ் பார்ன். என்னது? இல்லாதது எப்படி வர முடியும் இல்லையா? இல்லாத பானை தான் இப்போ இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்டே இல்லாமல் எப்படி நாம் வந்து ஒரு சென்டென்ஸை வந்து கிரியேட் பண்ண முடியும்? இப்போ அது ஒரு இல்லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக ஆகிடுறது. வெறும் வேர்பை மட்டும் வச்சுட்டு ஒரு சென்டென்ஸை நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ இல்லாத பானை இஸ் ஈக்குவல் டு இல்லை, ஒன்றுமே இல்லை, களிமண்லேருந்து அது வெளியில் வந்தது அப்படின்னா இட் இஸ் நாட் அட் ஆல் லாஜிக்கல். அதனால் ஒரு நான் எக்ஸிஸ்டன்ட் பாட்டும் களிமண்லேருந்து வெளியில் வர முடியாது. எந்த ஒரு இல்லாததும் இருக்கிறதா ஆக முடியாது. இப்போ நான் எக்ஸிஸ்டன்ட் திங்குக்கு எக்ஸிஸ்டன்ஸ் வந்து டெஸ்டினேஷனாக இருக்க முடியாது. கரெக்டா? யோசிச்சு பாருங்கோ. இப்போ ட்ராவலரே நான் எக்ஸிஸ்டண்ட்டு,
எப்படி டெஸ்டினேஷன் பற்றி நம்மளால் பேச முடியும் இல்லையா? அப்போ ஒரு இருக்கிற திங்காக ஆக வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி அது எக்ஸிஸ்டண்ட். அதனால் வேதாந்தம் என்ன கன்க்ளூட் பண்ணுறது, இல்லாத ஒன்றை க்ரியேட் பண்ண முடியாது, இருக்கிற ஒன்றை க்ரியேட் பண்ண முடியாது. இல்லாத ஒன்றை க்ரியேட் பண்ண முடியாது, இருக்கிற ஒன்றையும் க்ரியேட் பண்ண முடியாது. அப்படின்னா எதையுமே க்ரியேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? therefore there is no creation. அப்போ க்ரியேஷனே இல்லை அப்படின்னு சொன்னால் நாம் அந்த எக்ஸ்ப்ரெஷனை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? க்ரியேஷனுங்கிற வார்த்தையை நாம் இப்போ ஆக்சுவலாக தப்பாக யூஸ் பண்ணின்னு இருக்கோம். ஒரு ஃபினாமினன் நடக்கிறது, அதை க்ரியேஷன் அப்படின்னு நாம் தப்பாக சொல்லின்னு இருக்கோம். என்ன ஃபினாமினன் நடக்கிறது? ஒரு எக்ஸிஸ்டண்ட் திங் வெளி தோற்றத்திற்கு வராத நிலையிலேருந்து வெளி தோற்றத்திற்கு வர நிலையை என்ன சொல்கிறோம்? க்ரியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்? வெண்ணெய், பட்டர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். வெண்ணெய் எதில் எக்ஸிஸ்டண்ட்டாக இருக்குது? பாலில் வெண்ணெய் எக்ஸிஸ்டண்ட்டாக இருக்குது. ஆனால் எந்த ஃபார்மில் வெண்ணெய் பாலில் எக்ஸிஸ்டண்ட்டாக இருக்குது? இப்போ அப்படியே பாலை பார்க்கும் பொழுதே என்னால் வெண்ணெயை அதில் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? தோப்பார், அதுதான் வெண்ணெய் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது இல்லையா? அப்போ எந்த ஃபார்மில் இருக்குது? அது பொட்டென்ஷியல் ஃபார்மில், வெளி தோற்றத்திற்கு வராத ஃபார்மில் வெண்ணெயானது பாலில் இப்போது எக்ஸிஸ்டண்ட்டாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு யூஸ் ஆகிற ஃபார்மில் இல்லை. அந்த வெண்ணெயை நான் யூஸ் பண்ணணுன்னா பாலில் இருக்கிற வெண்ணெயை என்னால் இப்போது யூஸ் பண்ண முடியாது. இப்போ கரும்பு பார்த்தோன்னா, கரும்பு சாறு எதில் எப்படி இருக்கு? அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்மில் கரும்பில் அது இருக்குது. வேர்க்கடலை எண்ணெய் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல டெய்லி, அதனால அந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எண்ணெய்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, இப்போல்லாம் செக்கில் போய் ஆட்டி எடுத்துகிட்டு எண்ணெயெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த வேர்க்கடலையில் எண்ணெய் இருக்கா இல்லையா? எப்படி இருக்குது? அவ்வியக்த ஃபார்மில் இருக்குது. அதேமாதிரி ஒரு வாட்டர் ஃபால்ஸில் எலக்ட்ரிசிட்டி பொட்டென்ஷியல் ஃபார்மில் இருக்குது. அதை தான் நாம் என்ன சொல்கிறோம்? அன்மேனிஃபெஸ்ட் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வெளி தோற்றத்திற்கு வராத ஃபார்மில் அது இருக்குது. இப்போ இந்த அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்மில் இருக்கிறது ஒரு மாடிஃபிகேஷன் மூலமாக மேனிஃபெஸ்ட் ஃபார்முக்கு வருது. இதை தான் நாம் என்ன சொல்கிறோம்? ராங்காக க்ரியேஷன் அப்படின்னு நாம் தப்பாக அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். அப்போ மேனிஃபெஸ்டேஷனுங்கிறது என்னது? ஒரு வகையான மாறுதல், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். என்ன மாறுதல்? அவ்வியக்தம் டு வியக்தம். இந்த மாறுதலை தான் நாம் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொன்னோம். அப்போ அந்த எண்ணெய் இந்த கடலையில் அவ்வியக்தமாக இருக்குது. அப்புறம் ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் எண்ணெய் இப்போது வியக்தமாக ஆயிடுறது. இப்போ நாம் எண்ணெயை க்ரியேட் பண்ணுறோமா? யூஸ்லெஸ் கண்டிஷனில் இருந்ததை இப்போ நம்ம யூஸ்ஃபுல் கண்டிஷனுக்கு கொண்டு வந்திருக்கோம், அவ்வளோதான். இப்போ கிளாஸ் கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இப்போது அவ்வியக்தமாக என்கிட்ட இருக்குது. அதெல்லாம் சப்தம் மூலமாக வியக்தமாக ஆகிறது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நான் என்னுடைய வேர்ட்ஸ் மூலமாக அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனது இந்த இடத்துல நடக்கிறது. அப்போ க்ரியேஷன் அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் ஜஸ்ட் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன். என்ன விதமான டிரான்ஸ்ஃபர்மேஷன்? அவ்வியக்த அவஸ்தா டு வியக்த அவஸ்தா, அந்த சேஞ்சுக்கு பேர் க்ரியேஷன். இப்போ இதை பற்றி பேசினோம் இல்லையா? இந்த தியரிக்கு பேர் என்ன அப்படின்னா சத்காரியவாதா. அதுதான் இந்த தியரியோடைய பேர். இது ஒரு டெக்னிக்கல் வேர்ட். சத்காரியவாதா அப்படின்னு சொன்னால் க்ரியேஷன் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் அ ஃபார்ம் ஆஃப் மாடிஃபிகேஷன். அதுதான் அதனுடைய அர்த்தம்.
அது மாதிரி இன்னொரு பக்கத்தையும் இப்போ நாம் பார்க்கணும். இப்போ க்ரியேஷன் வந்து ஒரு விதமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னால், டிஸ்ட்ரக்ஷன் அதுவும் ஒரு வகையான டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். ஏன்னா எதையுமே நம்மளால் அழிக்க முடியாது. மேட்டர் கேன் நெவர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்டு, பட் கேன் பி transformed from one form to another. இதெல்லாம் படிச்சிருக்கோம்ல, அதுதான் இங்கே சொல்லப்படுறது. ஸோ வேதாந்த சாஸ்திரத்தில் கிரியேஷன் என்ன சொல்லுவா அப்படின்னா ஜன்ம விசாரஹா அப்படின்னு சொல்லுவா. டிஸ்ட்ரக்ஷனை வந்து மரண விசாரஹா அப்படின்னு சொல்லுவா. ஜன்ம விகாரஹா மரண விகாரஹா, சேஞ்ச். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஷட்டு விகாரம் தெரியும்ல, என்னது? அஸ்தி, ஜாயத்தே, வர்த்ததே, விபரிணமத்தே, அபக்ஷீயத்தே, வினஷ்யத்தை. இதில் எது காமனாக இருக்குது இந்த ஆறுலேயும்? சேஞ்சு தான் இந்த ஆறுலேயும் காமனாக. விகாரம் தான் இந்த 6 ஸ்டேட்லேயும் வந்து காமனாக இருக்குது இல்லையா? இப்போ சங்கரர் வந்து 2வது ஸ்லோகம் மூலமாக சத்காரிய வாதத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம்? பரமாத்மா தான் ஜகத் காரணம் அப்படின்னு பார்த்தோமா? और பிரம்மன் இஸ் ஜகத் காரணம். 2வது டாபிக் சத்காரிய வாதா. கிரியேஷன் அப்படின்னு ஒன்று ஆக்சுவல் சென்ஸில் இல்லவே இல்லை, எல்லாமே வந்து பொட்டென்ஷியல் ஃபார்மில் ஆல்ரெடி இருக்குது. இப்போ இந்த விஷயத்தை தான் சங்கரர் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் மூலமாக நம்மளுக்கு வந்து கன்வே பண்ணுறார். ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தில் என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்? தர்ப்பண நகரி ஸ்வப்ன நகரி பார்த்தோமா? இங்கே என்ன எக்ஸாம்பிள்? விதை அண்ட் மரம், அதுதான் வந்து இந்த ஸ்லோகத்தில் எக்ஸாம்பிள். இப்போ என்ன சொல்கிறார்? மரம் வந்து ஆல்ரெடி விதைக்குள்ளே இருக்குது. ட்ரீ இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டன்ட் இன் தி சீடு. இப்போ வெளியில் வரத்துக்கு முன்னாடி அது சீடில் எப்படி இருந்தது? டார்மெண்ட் ஃபார்மில், பொட்டென்ஷியல் ஃபார்மில் அது அவைலபிளாக இருக்குது. அதுக்கு வந்து சங்கரர் யூஸ் பண்ணுற வார்த்தை என்ன அப்படின்னா நிர்விகல்ப ரூபேண அப்படின்னு சொல்கிறார். நிர்விகல்பனா டிவிஷன்லெஸ், எந்த விதமான பிரிவினையும் இல்லாத, எந்த விதமான டிவிஷன்ஸும் இல்லாத அந்த ஸ்டேட்டில் ட்ரீ வந்து ஆல்ரெடி சீடில் அவைலபிளாக இருக்குது. ஏன் டிவிஷன்லெஸ் ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம்? என்னதான் வந்து ட்ரீ வந்து விதைக்குள்ளே இருந்தாலும் அந்த விதையை பார்க்கும்போதே நம்மளால் இதுதான் மரத்தோட கிளை, இதுதான் மரத்தோட இலை, இது 1000 இலைகள் இங்கே இருக்குது, 40 வேர் இங்கே இருக்குது, அப்படியெல்லாம் நம்மளால் வந்து அதில் சொல்லவே முடியாது, பார்க்கவும் முடியாது. அதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறாள். அந்த டிஎன்ஏ வச்சு என்னெல்லாம் கண்டுபிடிக்கலாம்? நம்மளுக்கு எந்த வயசுக்கு வந்து தலைமுடி நரைக்கும், எந்த வயசில் தலைமுடி ஃபுல்லாக கொட்டி போகும், எப்போ பிபி வரும், எப்போ சுகர் வரும், அதெல்லாம் வந்து நம்மளால் வந்து டிஎன்ஏ அனலைஸ் பண்ணி நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி வந்து இட் இஸ் ஆல் தேர் இன்சைட் தி சீட். இப்போ சங்கரர் சொல்கிறார் பீஜஸ்ய அந்த நிர்விகல்பக அங்குர அஸ்தி. பீஜம்னா விதை, விதைக்குள்ள அங்குரனா மரம், அது வந்து நிர்விகல்ப அன்டிஃபரன்ஷியேட்டட் ஃபார்மில், எந்த விதமான பாகங்களும் இல்லாத ஃபார்மில் அது இருக்குது. இப்போ வந்து என்ன ப்ரூஃபு? விதைக்குள்ள அன்டிஃபரன்ஷியேட்டட் ஃபார்மில் அந்த ட்ரீ இருக்குது அப்படிங்கிறதுக்கு என்ன ப்ரூஃபு? இப்போ வந்து மாமரம் எனக்கு வேணும்னா நான் என்ன பண்ணுவேன்? கொட்டை அந்த இதை தான் நான் போய் விதைப்பேன் இல்லையா? அப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? மரம் வந்து அதில் பொட்டென்ஷியல் ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது. நான் ஒன்றும் ஒரு வேப்ப மரத்தோட சீடை எடுத்துகிட்டு போய் மாங்காய் மரம் வரணும் அப்படின்னு நான் வைக்கவே மாட்டேன் இல்லையா? அப்போ எனக்கு தெரியறது பொட்டென்ஷியல் ஃபார்மில் அது உள்ளே இருக்குது. அது மாதிரி இந்த ஹோல் யூனிவர்ஸும் பொட்டென்ஷியல் ஃபார்மில் இருக்குது. எங்கே? பிரம்மனில். அதனால பிரம்மன் தான் இந்த பிரபஞ்சத்தோட சீடு. இதம் ஜகத் நிர்விகல்பம் ஆசீத். அப்போ ஜகத் வந்து நான் எக்ஸிஸ்டண்ட் இல்லை,
பகவான் இந்த வேர்ல்டை கிரியேட் பண்ணலை. ஏன் பகவான் இந்த வேர்ல்டை கிரியேட் பண்ணலை? ஏன்னா வேர்ல்டு ஆல்ரெடி இருக்குது, பொட்டென்ஷியல் ஃபார்மில் இருக்குது. அப்போ நம்ம வந்து நிறைய பேர் கேட்குறோமே, நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன், ஏன் தான் பகவான் வந்து என்னை படைத்தார், ஏன் தான் பகவான் வந்து இந்த வேர்ல்டை படைத்தார், இந்த மாதிரி கேள்வியெலாம் கேட்டால் என்ன ஆன்சர் பண்ணுறது? கேள்வியே வந்து ராங் கேள்வி இல்லையா? அப்போ வந்து யாராவது வந்து இல்லையே நான் வந்து இந்த வேர்ல்டு ஆல்ரெடி இருக்குன்னா அதை நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொன்னால் என்ன பதில் சொல்லலாம்? பார்க்கக்கூடிய நிலையில் இந்த வேர்ல்டு இல்லை. தூங்கும்போது எப்படி இருக்கு? அப்போ என்னாச்சு வேர்ல்டு? பாக்கி டீட்டெயில்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम.